ஒரு அருமையான கேரட் புட்டிங் தான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சுவையா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தோலை சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஃபைன் பேஸ்டா நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நான் ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கிற அந்த கேரட் விழுதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ இந்த கேரட்டோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருச்சு. நான் இதுல ஒரு 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி பிடிக்கும்னா நீங்க 150 கிராம் கூட சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சுகர் கரையிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட மில்க் பவுடர் இருந்தா ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 1 டம்ளர் பால் சேர்த்துக்குங்க. இப்போ இதுல நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கேரட்டும் சுகரும் நல்லா கரைஞ்சிச்சு. அதாவது சுகர் நல்லா கரைஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கலந்து வச்சிருக்கிற அந்த மில்க் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கட்டிகள் எல்லாமே இதுல கரையணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இருங்க. இதை ஸ்டவ் எப்பவுமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுக்குங்க. நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணோம்னா சீக்கிரத்துல இது திக்காயிரும். அதனால எப்பவுமே இது பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. இப்போ திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ புட்டிங் தேவையான கேரமல் பண்றதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் தண்ணி ஊத்தி இருக்கிறேன். இதுல ஒரு 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது ஒரு எல்லோ கலருக்கு மாறும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணுங்க. அது போதும். இப்போ கேரமல் ரெடி ஆயிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த கேரட் புட்டிங்க நம்ம அந்த கேரமல் பண்ண பாத்திரத்திலேயே ஊத்திக்கலாம்.
இதை நீங்க தனியா கூட சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கு இது தனியா சாப்பிட்றதுக்கும். நான் இப்ப இதை ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போறேன் இதை. இப்போ இதை நான் ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரீசர்ல கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இதை எடுத்து ஒரு 3 hours வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை கட் பண்ணி சாப்பிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து புட்டிங்கை வந்து வெளியில் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு தட்டை எடுத்து இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் கவுத்தி போட்டுருங்க. அதை அப்படியே திருப்பிக்குங்க. இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக புட்டிங் ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது இது. இப்போ நம்ம இது சாப்பிட்டு பார்த்துடலாம். சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா